10 10 10 10 40 47வது நாள். 47வது நாள். ஒரு வாரமாக கடை வைக்கல, வீட்டு வேலை ஆரம்பிச்சிட்டேன். வீடு கட்டிக்கிற வீடு இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் கடைசி முகூர்த்தனால 2 நாள் எல்லாம் வேலையை முடிக்கணும். அதனால் ஒரு வாரமாக கடை வைக்கல, வரவும் முடியல. இன்றைக்கி மணி 7 மணி ஆகி போச்சு. சாமி கும்பிட்றதுக்கு கூட டைம் இல்லை, வேகமாக ஒடியானேன். ஏன்னா எந்த வேலையும் செய்யலை, இது பார்க்க விட்டுறான்னு. அதனால் இந்த 2-3 நாள் அப்படியே ஆகிட்டு இருக்கு. மன்னிச்சிருங்க. 47 நாள், இன்னும் 32 நாள், ஒரே ஒரு மாதம் தான் குறைக்கிறது. 1.5 மாதம் ஓடி போச்சு. எந்த இது ஒரு பயனும் இல்லை. நான் இப்படியே வீடியோ போட்டுக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை. ஒரு பையன் சும்மா ஒரு சும்மா காட்டுற மாதிரி ஒரு வீடியோ போட்டுக்கிறான். டெய்லி 600-700 லைக் வாங்கிட்டுக்கிறான். சிரிக்கிறான் என்னை பார்த்துட்டு. என்னடா இதெல்லாம் எந்த காலத்தான் பார்ப்பாங்க, இதெல்லாம் யாருன்னா ரசிப்பாங்க, எவனும் திரும்பி பார்க்க மாட்டானா, இது மாதிரி போடனா உனக்கு ஊர்பட்ட இது வரும் அப்படிங்கிறானா. அந்த லைக்காக கிடையாது, அப்படி போயிட்டு இருக்குது உலகம். அப்படி போயிட்டு இருக்குது. ஒரே மாதிரி வீடியோ கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு வந்த இதை சொன்னா சிரிச்சிடும், பார்த்தாலும் சிரிக்கிறேன். நான் அதான் சொல்ல விரும்பலை. பல நாள் போச்சாரு. நான் இங்கே நம்பி நான் 4 தரம் போகல, 1800 கிலோமீட்டர் போகலை. நானே தான் போனேன், எதையும் நம்பி போனதில்லை. அது மாதிரி அன்னைக்கெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு என்ன அந்த யூடியூப் கோல்டன் விருது சொல்கிறாங்க, அந்த விருது எங்களை தேடி வந்திருக்கும். அந்த யூடியூப் விருது எங்களை தேடி எல்லா விருதும் வந்திருக்கும். நாங்கள் அந்த 4 வருஷமாக செஞ்ச பலன் அந்த வீடியோ அந்த இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எத்தனை வீடியோ வந்து எங்கெங்கே சொல்ல முடியாத அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு கிடைச்சிருக்கும். அப்போலாம் நாங்களாம் அது மாதிரி போடலை. இது ஏன்னு கேட்குறேன்னா, இன்றைக்கி இது உலகம் செல்ஃபோனே மேலே முடங்கி போய் கிடக்கிறதுனால இது போனால் தான் மற்றவன் பார்க்குறான், மற்றவன் ஏதோ திரும்பி பார்ப்பான். அப்படிங்கிறதுனால இந்த விட்டால் ஒரு இனிமேட்டு நம்ம சரி பண்ண முடியாது. எனக்கு நான் இந்த 30 நாளையில் சைக்கிள் அடி பண்ணணும். யார் யார் வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ஆதார் கார்டெலாம் வாங்கி மெட்ராஸ் டிஎஸ்பிகிட்ட அனுப்பிடணும். என்ன பண்ணு தெரியல. நோட்டீஸ் அடிக்கணும், அவருடைய துணி அடிக்கணும். இதெல்லாம் நான் மறுபடியும் எத்தனை நாள் லீவு போடணும். இப்பயே 10 நாள் லீவ் விழுந்து போச்சு. என்ன பண்ணுறதே தெரியல. ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது பயங்கரமான தடங்கள் வருது. என்ன பசங்களும் சொல்லி பார்க்குறேன், மண்டையில் ஏற மாட்டேங்குது யாருக்கும். அத்தனை பேர் வந்தாங்க. இதோட வெற்றியெல்லாம் அவங்களுக்கு தான், வந்தவனுக்கு தெரிய மாட்டேங்குது. வாடா இந்த இவருடைய இது உங்கள் வெற்றிடா, நம்ம ஏதாவது வண்டி ஒரு இது செத்து சங்கம் கூட பரவாயில்ல, முதலமைச்சர் கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க அப்படி சொல்கிறேன். கேட்க மாட்டேங்கிறாங்க. உங்களையும் நம்புகிறேன். உங்கள் கை தான் இந்த உலகம்னு சொல்லி உங்கள் கையை நான் பல முறை நான் கேட்குறேன். நீங்களும் ஆதரவாக இருக்க மாட்டேங்கிறீங்க. என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. சிம்பிளாக போனால் மறுபடியும் பழையபடி சிம்பிளாக போனால் எப்படி? நாங்கள் ஒரு மாதமாக என்னென்னமோ பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறேன். சாமி தான் கும்பிட முடியுது. 47 நாள் எந்த ஒரு ஐயர் கூட லீவ் போடுவாங்க கோயிலுக்கு. 2 நாள் லீவ் எடுப்பான், மாற்றி மாற்றி போவாங்க. 48 நாள் கற்பூரத்துக்காக எவ்வளோ குச்சி எவ்வளோங்க வெறும் குப்பையவே இதில் இருக்குது. இந்த குப்பை தான் நாளைக்கு மீடியாட்டாங்குது. அந்த மீடியா நாங்கள் கேட்டுக்கிறேன், நிறைய பத்திரிக்கையாளர் நான் கேட்டுக்கிறேன். இது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இந்த போகிற பேரணிங்க இப்போ வர அரசியல் வரீங்க, அரசியல் இருக்கிறீங்க எல்லாத்தையுமே கலந்து வைக்கணும். அது மாதிரி நான் வீடியோ போடுவேன். அவங்க போகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். நான் அவங்களுக்கு வந்தே ஆகணும், போய் நம்ம ஆகணும்டா அப்படிங்கிற அளவுக்கு நான் இருப்பேன். அதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் 1 தரம் 2 தரம் இதை எடுத்து 1 தரம் 2 போடுங்க. நிச்சயமாக எந்த சேனலும் இது மாதிரி வந்ததே இல்லை, எல்லாமே போயிடுச்சு. நீங்கள் தான் அது ஒரு பேனாவால் தான் உலகமே இருக்குது. நாங்கள் அந்த மையால் மறுபடியும் அந்த உங்கள் மையால் இந்த உலகத்தை அவர் திரும்பி பார்க்க வைக்கணும். உங்கள் பத்திரிக்கை உங்களால் தான் இருக்குது. 1 தரம் 2 தரம் இதை கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் பண்ணி விட்டீங்கன்னா போதும். உங்களை தான் மழை போல் நம்பியிருக்கிறேன். மீதிலாம் யாரும் வேலை நம்ப முடியல. இந்த வாட்ஸ்அப் இருக்கிற அண்ணாங்களுக்கு, பத்திரிக்கையாளர் அண்ணாங்களுக்கு, மக்களைங்களுக்கு இதை வெளியில் கொண்டு போகிறதுக்கு ஏதோ யூஸ் பண்ணுங்கள். நான் படிப்பு இல்லை, அதனால் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுங்கள். கொஞ்சம் பெருசாக கொண்டு போய் உலகம் தெரிகிற மாதிரி அவர் பிறந்தநாள் கொண்டாடுற மாதிரி பண்ணலாம். ரொம்ப நேரம் வீடியோ போட்டால் பார்க்க மாட்டாங்க. அதனால் நான் முடிச்சுக்கிறேன்.
என்ன சொல்லணும் தெரியல. டெய்லி இதே வழி சொல்லிட்டு வரேன். எந்த வகையிலையும் அவரால் ஆதரவு வரும்னு எதிர்பார்க்குறேன். எந்த ஆதரவும் இல்லை. என்ன பண்ண தெரியல. 30 நாள் பாதி நாள் லீவ் போட்டாவே சோத்துக்கு சிங்கி அடிக்கணும். அப்போ நிலைமை பேர் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரே ஒரு தறி தொழில் அழிஞ்சதுனால தொழிலே இல்லை. எல்லாம் பஞ்சமலைக்கு வர மாதிரி ஓடி போயிட்டாங்க பசங்களாம். நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த தறிக்கு என்ன பண்ணுறது? எனக்கு இவர் கூட நாளைக்கு போராடிக்கலாம், இன்னும் அடுத்த வருஷம் கூட போராடிக்கலாம் இவருக்காக. இந்த தறி தொழிலுக்குள் நின்று போய் அத்தனை லட்சம் குடும்பங்கள் இது ஆகிடுது. அதுக்காக போராடுறதுக்கு யாருமே இல்லை. இவருடைய கோரிக்கையில் அந்த கோரிக்கை நான் பெருசாக வச்சு சைக்கிள் கறிய போகிறேன். நிச்சயமாக அந்த தறிகாரர்களுக்கெல்லாம் முதலமைச்சர் கொண்டு போய் தறி ஏதோ ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் சொல்ல போகிறேன். அதுதான் என்னுடைய ஹெட்லைன் மெயினாக இருக்கும். என்னுடைய இதில் நீங்கள் தறிக்கார் கலந்துக்கிட்டாலும் சரி கலக்கலனாலும் சரி உங்களுக்காக நிச்சயமாக நான் போவேன். தறிக்கார் ஒவ்வொன்றும் உங்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியும். நீங்கள் ரோடு எடுத்துக்கிட்டு கட்ட முடியாது எந்தெந்த வேலைக்கு போகிறீங்கன்னு நிச்சயமாக உங்களுக்காக அந்த கோரிக்கை கொண்டு போவேன். இவர் அடுத்த வருஷம் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ மக்கள் எவ்வளோ திண்டாடுறீங்கன்னு தெரியும். சேலம் மாவட்டத்தில் தமிழ்நாடு ரொம்ப பாதாளத்தில் போயிடுச்சு தொழில் இல்லை யாருக்குமே. அதனால் ஆதரவாக இருங்க.